ஓகே. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஊட்டி 360 அருண். ஃபஸ்ட் டைம் மெரினா பீச் லாங் டே பொறுத்து வந்திருக்கேன். ஸோ மெரினா பீச்சில் என்ன சிறப்பம்சன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து போகிற ஏரியாவாக ஒரு இடம் இருக்குது. அப்படின்னா அது சென்னையில் மிக பிரமாண்டமான பீச் அப்படின்னா மெரினா பீச் மட்டும்தான். இங்கே அது மட்டும் இல்லாமல் சில சிறு குறு வியாபாரிகள் இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இது விளங்குது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையிறதுக்கும் ஸோ இது ஒரு இடமா திகழுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. 2004 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. அது உங்களுக்கு தெரியும், சுனாமி. அதுவும் இங்கே தான் ஏற்பட்டது. அதுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி விஜய் ரசிகராக இருந்தீங்க அப்படி 2004 கில்லி திரைப்படமும் இங்கே தான் நடந்தது. ஸோ அதுவும் 2004 மழை வேறு வருது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா இப்போது சுற்றி இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது அது உலகத்திலேயே நம்பர் 1 தரம் வாய்ந்த இடமா இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் புரட்சி தலைவி அம்மா நினைவிடம் அங்கே இருக்குது. மெரினா பீச் வந்தீங்கன்னா எல்லா ஒரு சிறப்பு அம்சங்களும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கண்ணகி சிலை இருக்குது, உழைப்பாளர் சிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற ஒரு சிறப்பு அம்சங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம், சென்னையில் ஒரு சிறந்த இடம் அப்படின்னா கண்டிப்பாக மெரினா பீச் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நிறைய பீச் இருக்கலாம். பெசன்ட் நகர் பீச் இருக்கலாம், மெரினா பீச் இருக்கலாம், பழவேற்காடு பீச் இருக்கலாம், புலிக்காடு பீச் இருக்கலாம், பாலக்கம் பீச் இருக்கலாம், ஈச்சம்பாக்கம் பீச் இருக்கலாம். ஆனால் ஒரு மிக சிறந்த பீச் அப்படின்னா ஃபஸ்ட் அப்படின்னா மெரினா பீச்சை மட்டும்தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் பீச்சில் வீடியோ போடுவேன். ஸோ இது மெரினா பீச், அதுக்கடுத்து பெசன்ட் நகர் பீச், பாலவாக்கம் பீச், ஈச்சங்கரை பீச், ஈச்சம்பாக்கம் பீச் எல்லாத்துலேயும் வீடியோ போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஊட்டி 360 ஏகேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கப்புறம் ஏதாவது செய்தி இருந்ததுன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். மழை வர மாதிரி இருக்குது. பாய்.